இன்றைக்கி முட்டைக்கோஸ் குருமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஒரு வெள்ளைப்பூடு, 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பொரிக்கடலை போட்டு அரைச்சி தனியாக வச்சுட்டு, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு, நல்லா வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டுட்டு, ஒரு பச்சை மிளகா கீறினதை போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு, அதுக்கடுத்து முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்கணும். உப்பு போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டு நல்லா பச்சை வாசம் நல்லா இப்போயே போயிடணும். அப்புறம் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதில் கொஞ்சம் மல்லிப்பொடி போடலாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா அதையும் சேர்த்து வதக்கிட்டு, நம்ம அரைச்சி வச்ச கலவையை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு மல்லித்தழையை போட்டு இறக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.